ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தூக்கம் முக்கியமா? நம்மளோட லைஃப் டைமில் ஒரு 1/3 ஆஃப் த டைமை வந்து தூக்கத்தில் தான் நம்ம செலவிடுறோம். நம்மளோட கரண்ட் லைஃப் ஸ்டைலில் நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் ரொம்பவே இம்பாக்ட் ஆயிருக்கு. நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி லேட் நைட் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது, மிட் நைட் ஸ்நாக்கிங், இது எல்லாமே ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு 7 to 8 hours தூக்கம் தேவைப்படுது. ஆனால் நிறைய பேர் நைட்டில் தூங்காமல் பகலில் தூங்கிட்டு என்னோட ஸ்லீப் சைக்கிள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம நைட் டைமில் தூங்குறப்போ நம்மளோட பாடியில் ஒரு சில ஹார்மோன்ஸ் லைக் மெலட்டோனின் செக்ரிகேஷன் இருக்கும். இது உங்களோட பாடி வந்து ஒரு டீப் ஸ்லீப் போகிறதுக்கும் அதே மாதிரி ரெக்கவரிக்கும் ஹெல்ப் பண்ணும். இதே நீங்கள் பகலில் தூங்குறப்போ இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து செக்ரிகேஷன் இருக்காது. அதனால உங்களோட பாடியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இம்ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிளில் இருந்தீங்கன்னா அது உங்களோட பாடியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். லைக் உங்களோட ஆன்சைட்டி லெவல்ஸ் அதிகமாகும், உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், அதே மாதிரி மென்டல் கிளாரிட்டி இம்பாக்ட் ஆகும். நீங்கள் ஏர்லியராக சாப்பிட்டு ஏர்லியராக பெட்டுக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஸ்லீப் சைக்கிளை கொஞ்சம் நல்ல ரெகுலரைஸ் பண்ண முடியும். இதனால் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவைஸ் ஆகும்.